கிரேக்கத்துக்கு தத்துவம் இருக்குது இல்லையா? கிரேக்க தத்துவம் நம்ம படிக்கிறோம். சரிங்களா? அதுல இருந்து இன்னைக்கு சட்டங்கள் எடுக்கணும்னா அதுல லத்தீன் வார்த்தைகள் இருக்கு. ஏன்னா அது குறித்து சிந்தனை மரபுகள் அதுக்குள்ள இருந்திருக்கிறது. அரசியல் தத்துவங்களை எடுத்துக்கொண்டால் அதுல கிரேக்க வார்த்தைகள் வருகிறது. கிரேக்கத்தை பற்றியோ லத்தீனை பற்றியான மொழி சார்ந்த வார்த்தைகள் வருகிறது, நம்ம பயன்படுத்துகின்றோம். ஏனென்றால் அது அது அந்த சிந்தனையும் அந்த தத்துவமும் அந்த மெய்யியலும் அந்த மொழிக்குள்ளாக அந்த மக்களினூடாக வளர்ந்தது. அதே போல தமிழுக்குள்ளும் ஒரு மெய்யியல் மரபு இருக்கு. தமிழுக்கென்று தனித்த ஒரு மெய்யியல், ஒரு உலகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மரபு. உலகம் எப்படி உருவானது என்பதை பற்றின சிந்தனை போக்கு தமிழுக்கு தனித்து இருக்கிறது. அதனால இந்த மொழி என்பது இன்னும் அழகாக வளர்ந்து கொண்டிருக்கிறது, விரிவடைந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது, இன்னும் பயன்பாட்டில் இருக்கிறது. இன்றைக்கும் வரக்கூடிய நவீன அறிவியல் வளர்ச்சியும் உள்வாங்கிக் கொள்ள முடிகிறது தமிழ் மொழி. அப்ப நமக்குள்ள ஒரு மெய்யியல் மரபு இருக்கு, உலகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய மரபு இருக்கு. நம்ம இயற்கையினுடைய விளைச்சலாகத்தான் மனிதர்கள் வருகிறார்கள், மனிதர்கள் பிறக்கிறார்கள், மனிதர்களுடைய வளர்ச்சி நிலை எல்லாம் நம்ம அப்படிதான் பார்க்கிறோம். நம்ம சமஸ்கிருதத்தினுடைய மெய்யியல் என்னது? பிரம்மம் என்பது எல்லாத்தையும் உருவாக்குது. அதுல தலையில இருந்து ஒண்ணு பறக்குது, கால்ல இருந்து ஒண்ணு பறக்குது, கட்டவரல இருந்து ஒண்ணு பறக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறது அவன் மரபு. ரெண்டு மெய்யியல் மரபுமே வேற வேறையா இருக்கு. அப்ப இந்த மரபு அறிவியல் மரபு. நம்ம இலக்கியத்தால் ஒன்றுபட்டு உறுதி கொண்ட மக்களே வரலாற்றை படைப்பார்.